Hi friends, welcome back to my channel. இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபி தாங்க. அதாவது பன்னீர் கிரேவி. இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். ஸோ ரொம்ப சிம்பிள், குயிக்காக செஞ்சது தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் அதில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு தக்காளி, கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க, துருவன தேங்காய். அது கூடவே ஒரு 9 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் இது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு 3 பீஸ் ரம்பாய் இலை சேர்த்துக்கோங்க. 3 பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மல்டி மசாலா எப்படி செய்யணுங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம லைட்டாக அந்த மிக்ஸியை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்படி கொதி வந்ததுக்கப்புறமா
இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 100 கிராம் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூடவே சாஃப்டாக சப்பாத்தி போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறோங்கிறது வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்யலான்னு அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன். ஸோ இது வந்து சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டெலிஷியஸான நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ஒரே மாதிரி நம்ம வந்து சைட் டிஷ் செய்கிறதுக்கு இப்படி ஒரு சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து நிறைய கிரேவி ரெசிபீஸ் இருக்குது. அப்புறமா இப்படி சாஃப்டாக நம்ம சப்பாத்தி எப்படி செய்யணுங்கிற ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. என் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என் ரெசிபீஸை நீங்கள் வீட்டில் செஞ்சும் பாருங்கள். தேங்க்யூ.